ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வாட்டர்மெலன் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒருவேளை சாப்பிட்லாம் அப்படின்னா எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மும்பையில் ரீசெண்டாக லேட் நைட்டில் ஒரு ஃபேமிலி வாட்டர்மெலன் சாப்பிட்டு அவங்களுக்கு இப்போது அவங்க இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெக்னென்சியில் இவ்வளோ ஹாட்டாக இருக்குல்ல சிஸ்டர், சம்மர் டைம். ஸோ கண்டிப்பாக நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன், இந்த இளநீர் அதெல்லாம் குடிக்கணுன்ட்டு தோணும், சாப்பிட்ணுன்ட்டு தோணும். ஸோ அதனால் சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் மெயினாக இப்போது ப்ரொசீஜரில் இருக்கிறவங்க, ஐவிஎஃப் ப்ரொசீஜரில் இருக்கவங்க, ப்ரெக்னென்சியில் இருக்கவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டயட் சார்ட் கேட்குறீங்க. ஐவிஎஃப் டயட் சார்ட், வெயிட் லாஸுக்கு, டயபெட்டிஸ்க்கு, தைராய்டுக்கு, பிசிஓடி, பிசிஓஎஸ்க்குலாம் டயட் சார்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போது வாட்டர்மெலன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்க சிஸ்டர். இப்போ வாட்டர்மெலன் சாப்பிட்லாமா வேணாமா? ஒரு டாக்டர் கூட சொன்னாங்க, வாட்டர்மெலன் சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கூட சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. சம்மர் டைமில் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை எப்படி நம்ம சேஃபாக எடுத்துக்கிறது அப்படின்றது இருக்குது. எப்போவுமே ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எடுக்கிறது ரொம்ப சேஃப். நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் மார்னிங் டைம் அண்ட் ஆஃப்டர்நூன் டைம் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் வாட்டர்மெலன் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு. இன்னொன்று, கண்டிப்பாக நீங்கள் வெளியிலலாம் எங்கன்னா போவீங்க, அங்கே வாட்டர்மெலன் விற்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல், ஏன்னா அவங்க கட் பண்ணி ரொம்ப நேரம் கூட ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மேபி அது ஃபுட் பாய்சனாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப லாங் டைம் அவங்க ஓப்பனில் வச்சுருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வாட்டர்மெலன் வாங்கி சாப்பிட போகிறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்கள அப்போவே ஒரு பழம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நிறைய பேர் ஒரு வாட்டர்மெலன் ஃபுல் பழத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டர்மெலனை ஃபுல்லாக நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நைஃப்பையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர், அந்த டிஷ்யூ பேப்பரில் ஜஸ்ட் அந்த வாட்டர்மெலன் மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா, கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கலர் அந்த டிஷ்யூ பேப்பரில் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். அதிலே தெரிஞ்சிடும். இல்லை ஒரு வேளை கலரில் அந்தளவுக்கு பெருசாக வரல, நார்மலாக அந்த வாட்டர்மெலன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எவ்வளோ அந்த லைட்டாக ஒரு கலர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே, அது நீங்கள் சேஃப் டு ஈட். அதே மாதிரி இங்கே வாட்டர்மெலன் கட் பண்ணும் போது உள்ளே ஒரு ஸ்மெல் வரும். ஸ்மெல் வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடம்லாம் ஃப்ரெஷ் இல்லாமல் ஒரு மாதிரி சொதன்னு ஆகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வாட்டர்மெலனை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாட்டர்மெலன்லாம் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா அது கெமிக்கலாக அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர்மெலனில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு அந்த வாட்டர்மெலனை அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு எதனா பபுள்ஸ் வருதான்னு பாருங்கள். இப்போ ஒரு வேளை கெமிக்கலாக இருந்துச்சுன்னா உள்ள நொர மாதிரி வெளியில் வரும். அந்த மாதிரி எதனா வருதா பாருங்கள். இல்லை அந்த மாதிரி எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். ஒன்ஸ் நீங்கள் வாட்டர்மெலனை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே அதை சாப்பிட்ருங்க. இல்லை நாங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட போகிறோன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு ஈவினிங்குள்ளேயே நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. மிட் நைட்லலாம் சாப்பிடாதீங்க. இப்போது இந்த மும்பையில் நடந்த இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர்மெலன் கட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரில. அது எவ்வளோ நேரம் ஆச்சோ ரொம்ப நேரம் விட்டு தான் இவங்களும் சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் கெமிக்கலோ இல்லை ஏதாவது கண்டாமினேஷன் இருக்கா, இல்லை வாட்டர்மெலன் சாப்பிட்டது தான் ரீசனா அப்படின்றத இன்னுமே டாக்டர்ஸ் ரீசன் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணல.
நம்ம சேஃபாக இருக்கணும், நம்ம குழந்தைங்க சேஃபாக இருக்கணும், நம்ம ப்ரெக்னென்சியில் இருக்கோம், நம்ம வாட்டர்மெலன் வந்து சாப்பிடணுன்னு ஆசை வந்துடுச்சு, நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் வெளியில் கூட போகிறீங்க அப்படின்னா கட் பண்ணதை வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சாப்பிடுங்க. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வாட்டர்மெலன் சாப்பிட்றதா இருந்தால் தயவு செஞ்சு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அந்த டைமில் சாப்பிடுங்க. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இல்லை கொஞ்சம் ஒரு சின்ன பார்ட் கூட வந்து ஏதாவது டேமேஜாக இருக்கா, இல்லை ஒரு மாதிரி கெட்டுப்போன வாசனை வருதா, ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அதை வைப் பண்ணி பாருங்கள், ஏதாவது கலர் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.